ஊடக சந்திப்பிலே கலந்து கொள்வதில் மிக மகிழ்ந்தவனாக இன்று நடைபெறுகின்ற இந்த ஊடக சந்திப்பு என்பது மருதமுனை இதற்கு முன்னரும் இதற்கு பின்னரும் இவ்வாறான நிகழ்வுகளை செய்யுமா என்கின்ற பெரிய ஒரு கேள்விக்கு பதிலாக அமைய வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு சில விடயங்களை கூற இவ்விடத்தில் விளைகின்றேன். எங்களுடைய அம்பாறை மாவட்ட உதைபந்தாட்ட லீக் நடத்தி கொண்டிருக்கின்ற 2025 ஆண்டில் மாபெரும் 22 அணிகளை கொண்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கால்பந்தாட்ட சமர் கிழக்கிழங்கையில் வரலாறு காணாத ஒரு சிறப்பான ஒரு முக்கியமான என்றும் நடைபெற்றியாத ஒரு சிறப்பான நிகழ்வை எங்களுடைய ஒரு அனுசரணையாளர் கபில் அவர்கள் எங்களுக்கு கிடைத்தது பெரும் பேறு என்று நான் நினைக்கின்றேன். அப்துல் அசீஸ் நிறுவனம் அதனுடைய நிறைவேற்று பொறுப்பாளர் கபில் அவர்கள் இந்த முயற்சியில் ஒரு பெரும் அறுவடையை பெற வேண்டும் என்கின்ற வேட்கையோடு இந்த கால்பந்தாட்ட துறையை ஒரு சிறப்பாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஒரு செழிப்பான சுற்றுப்போட்டி தொடரை ஆரம்பித்து அதற்கான பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து கொண்டிருப்பதை இந்த ஊரும் முழு நாடும் முழு உலகமும் இன்று வியந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு தருணத்திலே ஒரு ஊடக சந்திப்பில் இணைந்து கொள்வதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் இவர் பந்தாட்டத்துக்கு மட்டுமல்ல, மருதமுனையினுடைய கல்வி ஏனைய பிற முக்கிய விடயங்கள் அது எந்த விடயமாக இருந்தாலும் இவருடைய கரம் அதற்குள் இருப்பதை கொஞ்ச காலமாக நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஒரு சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆளுமை மிக்கவர். எதிர்வருகின்ற 3ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பாடசாலைகளுக்கான 5ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற அந்த பாடசாலையின் 2ஆம் தவணை பரீட்சைக்காக மாணவர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் திடீரென எங்களை அழைத்து அவராக முன்வந்து கபில் நண்பர் எங்களிடம் கூறினார், மருதமுனை கல்வி முக்கியத்துவம், மாணவர்களுடைய எதிர்காலம் முக்கியத்துவம், வெறுமனே இந்த விளையாட்டுகளால் கல்வி கட்டுவிட்டது என்ற அந்த பேர் எனக்கு வரக்கூடாது. அதற்காக என்ன செய்யலாம்? இந்த 5ஆம் தேதியிலிருந்து ஒரு 14ஆம் தேதி வரைக்கும் இந்த போட்டிகளை இடைநிறுத்தங்கள், தள்ளி வையுங்கள் என்று எங்களுக்கு ஒரு கட்டளை இட்டிருக்கின்றார். அவருடைய பெருந்தன்மை, ஒரு சிறப்பான மனோநிலையோடு சமூகத்தினுடைய தேவையை அவர் உணர்ந்து அவராக முன்வந்து இந்த கட்டளையை இட்டதன் நிமித்தம் இந்த ஊடக சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்புக்கு அவராக முன்வந்து எங்களை நிர்பந்தத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அவருடைய இந்த எண்ணத்துக்கு, அவருடைய சிறப்பான சிந்தனைக்கு மென்மேலும் இறைவன் அவரோடு துணை இருப்பான் என்ற நற்செய்தியோடு எதிர்வருகின்ற 3ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை எங்களுடைய சகல போட்டிகளும் இடைநிறுத்தப்பட்டு 15ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக அந்த மாத இறுதி வரைக்குள் இந்த இறுதிப் போட்டிகளை நடத்துவதற்கு எத்தனித்திருக்கின்றோம். இதை இந்த கிராமம் மட்டுமல்ல, நாடு மட்டுமல்ல, முழு உலகமும் இன்று இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், பார்த்து கொண்டிருப்பீர்கள். அதற்கு எங்களுக்கு ஊடக அனுசரணையாக இருக்கின்ற ஊடகவியலாளர்களையும் இந்த நேரத்திலே நாங்கள் நினைவு கூற வேண்டும். இவை எல்லாவற்றிற்கும் பொறுப்பாக இருக்கின்ற எங்களுடைய இந்த அனுசரணையாளர் கபில் அவர்களை நாங்கள் இந்த நேரத்திலே அவருக்கு
விசேடமாக அம்பாறை மாவட்ட உதைபந்தாட்ட சங்கம் நன்றிகளையும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த போட்டியை இணைப்பு செய்து இந்த போட்டியை சிறப்பாக நடத்துவதற்கு சில விடயங்களை புதுமைகளை கொண்டு வந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ரெபரி, அதாவது எங்களுடைய மத்தியஸ்த சங்கத்தை இந்த நேரத்திலே அவர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு வார்த்தை கூறி இந்த நேரத்தை எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்தமைக்கு நன்றி கூறுவதோடு, எதிர்காலத்திலும் இந்த கிராமத்தில் அவருடைய சேவை தொடர, அவருடைய நற்பணி தொடர அவருக்கு நல்ல வாய்ப்புகளை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மெகா தொலைக்காட்சி என்றும் உங்களோடு.